என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஒருவர் ஒன்றை இழக்கும் போது அதற்கு ஈடான, அதற்கு மேலான ஒன்று அவருக்கு தயாராக இருக்கின்றது என்று பொருள். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும். வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கின்ற இந்த பேருண்மையை நீ உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய். உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே மகளே. உறக்கமின்றி தவித்துக் கொண்டிருக்காதே. நாம் என்ன செய்தாலும் நடப்பது நடக்கட்டும், நல்லதே நடக்கும் என்று நினைத்துக் கொண்டால் இந்த காலகட்டத்தை அழுது கொண்டே கடப்பதை விட நிம்மதியாக கடந்து வந்து விடலாம். இயற்கையின் விதிகளை தெரிந்து கொள். எல்லா சூழ்நிலைகளும் மனிதர்களுக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு சற்று வேதனையான காலமும் இருக்கத்தான் செய்கின்றது. வேதனை நிறைந்த வாழ்க்கை என்று எண்ணுபவர்களுக்கு கூட ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் இயற்கை. இன்பமும் துன்பமும் சுழன்று கொண்டுதான் இருக்கும். இன்பத்தை மட்டுமே ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், துன்பத்தை மட்டுமே ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் இது இயற்கையின் விதிமீறல். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் எப்போதும் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எந்த துன்பமும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை மட்டுமே அவர் வாழ்வில் நடக்கின்றது என்பது காரணமல்ல. துயரமான நிகழ்வுகளிலுமே கூட அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். துன்பத்தையும் புன்னகை செய்தே சரி செய்து கொள்கின்றார் என்று அர்த்தம். அவர் மனது பக்குவப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இந்த மனநிலையைத்தான் நீ வளர்த்துக்கொள் என்று நான் கூறுகின்றேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன் என்று புன்னகை செய்து கொண்டே கடந்துவிடு. நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி உனக்கு பல மடங்காக கிடைக்கும். இனி எதை நினைத்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக உறங்கச் செல் தங்கமே. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். உனக்கான சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. இன்று அதை நீ உணர்வாய். கலங்காதே. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு. நான் உன்னுடன் இருக்கின்றேன், உன்னை காப்பேன் என்று நம்பு. உரிமையுடன் அப்பா என்று சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன். நான் இருக்கிறேன் மகளே. உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழப் போகின்றது. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான், அன்பு. அன்பு மட்டும்தான். என் கருணையை உன் மீது பொழியத்தான் போகின்றேன். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருக்க நினைக்காதே. உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு. உன்னுடைய சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை என்று அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன். கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் போது இத்தனை தூரத்தை கடந்து வந்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே கடந்து விட்டால் வெற்றியை அடைந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும். மனக்குழப்பம் இருக்கும் போது மௌனமாக இரு. மனம் கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. நடப்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கின்றது என்றால் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்றுதானே அர்த்தம். என் பிள்ளை என்றுமே மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்ப்பதற்காகவே நான் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு துணை நிற்கும் மகளே. கலங்காதே. உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை நிற்பேன். கவலைப்படாதிரு. உனக்கு விரைவில் நல்வாழ்க்கை துளிர்க்கப் போகின்றது. மகிழ்ச்சியாய் இரு. நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகின்றது. உனக்கான நல்லவை எல்லாவற்றையும் நான் நடத்தி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, வண்ணமயமான விடிந்த இந்த நன்னாள்
உன் வாழ்வில் சந்தோஷங்களை நிறைக்கும் நாளாக அமையும். உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. அதனால் தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கின்றாய். தெரிந்தவர்கள், நட்புகள், சொந்தங்கள் என்று யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது. அது உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள். நீ அதை காதில் வாங்காதே. உன் வீட்டு சூழ்நிலைகளை நினைத்து பதட்டமாக இருக்கின்றாய். உன் சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் இப்போதைய நிலையை கண்டு துவண்டு போகாதே, கலங்காதே, நம்பிக்கையோடு இரு. கொஞ்ச காலம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை தொலைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அந்த பயத்தை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறி. நிச்சயமாய் உன் நிலை மாறி சர்வ நிச்சயமாக ஆனந்தமாக நீ வாழப் போகின்றாய். என் பிள்ளையான நீ எந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை எக்காரணத்துக் கொண்டும் ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதனுடைய பலனை நீ கண்கூட பார்ப்பாய். உன் துன்பங்களுடன் போராடி சோர்ந்து விட்டாய் அல்லவா? என் பிள்ளைக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது. ஆம், நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது. இன்று உன் விருப்பம் நிறைவேற ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும். உன் எண்ணங்கள் பலிக்கப் போவதற்கு இன்றே நான் ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கப் போகின்றேன். உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு நீ எடுத்து வைக்கும் முதற்படி அது. உன் வெற்றிக்கான திருப்பு முனை அது. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். இந்த அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயம் கை கொடுக்கும். மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் வெகு தூரத்தில் இல்லை. என்னை சரணடை. உன் வாழ்வை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு வரும் சிரமங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி நான் வெளிக்கொண்டு வருவேன். பிரகாசமான எதிர்காலத்தை உனக்கு நான் அமைத்து தருவேன். என்னை நம்பி முழு நம்பிக்கையோடு காத்திரு. சர்வ நிச்சயமாய் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் கண்மணியே, யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நாமத்தை மட்டும் உச்சரி. உன்மேல் பழி சுமத்தியவர்களை கண்டறியும் சூழ்நிலையை உருவாக்கி அவர்களுக்கான தண்டனையை நான் வழங்குவேன். நீ நம்பிக்கையோடு இரு. விரைவில் இதை